ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இன்னைக்கு அன்னதானம்னு யாருமே கிடையாது. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக இன்னைக்கு ஒரு 400 பேர்கிட்ட உணவு கொடுக்குறோம் கூட்டு பொரியலோட. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர், அன்னதானம் பண்ணுறதுக்கு உதவி பண்ண குடும்பத்தினர் எல்லாரும் பல்லாண்டு வாழணும். இதுக்கு முன்னாடி பண்ணவங்க, நமக்கு வழியில் பார்த்து கொடுத்தவங்க, இது எல்லாமே செஞ்சுருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இந்த அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நாங்கள் போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க வாங்க. இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இன்னைக்கு அன்னதானம்னு யாரும் கிடையாது. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுக்குறோம் கூட்டு பொரியலோட. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. ஓம் நமச்சிவாய. யார் கொடுத்துக்கிறாங்க? அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக யாருப்பா கொடுத்துக்கிறாங்க? அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன். குழந்தை தம்பியா? குழந்தை இல்ல, ஒரே மாதிரியா இருக்குது. அவங்க கொஞ்சம் கலராகிறான், நான் கருப்பாகிறான். ஓம் நமச்சிவாய. அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். மாவட்ட கலெக்டர். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா தான் நான் இது சாப்பிடலாம். ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கீங்களா? ஓம் நமச்சிவாய. பாட்டி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. எல்லாரும் நல்ல வளமும் போட்டு ஆரோக்கியமா வாழ்ந்து நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க பாட்டி. சின்ன பையன். ஆமா, சின்ன பையன். என்ன படிக்கிறீங்க? சொல்லு. 7வது படிக்கிறோம் பாட்டி. 6வது முடிச்சிட்டேன், இப்பதான் 7வது. சரி பாட்டி, சாப்பிடுங்க. நமச்சிவாய் ஐயா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. பையன், சின்ன பையன். செருப்பு போடுறா, நீ போடு, செருப்பு போடு. ஏய், செருப்பு போடு, வா. கால் பத்திங்க, வா. ஓம் நமச்சிவாய. கால் எனக்கே சாம்பரானா பபுள்ஸ் ஆயிடும். இந்த சூடு. ஆமா, பாதம் பூரா சாம்பரானா முட்டை முட்டையா ஆயிடும் அந்த சூட்டுக்கு. அல்ல. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒன்று கொடு, ஒன்று கொடு. ஓம் நமச்சிவாய. ஒன்று கூட வருது. ஓம் நமச்சிவாய. இதுனா ஐயா குண்டா. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க வேண்டிக்கணும். அண்ணாமலையார் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அவங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்கணும். ஓம் நமச்சிவாய. அவங்க எல்லாம் நம்ம எங்க. ஆமா. ஓம் நமச்சிவாய. நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போறோமே, போயிட்டு ஒரு வாட்டியாவது, இது ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு வாட்டியாவது சாமி நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, உங்க குடும்பம் குட்டி நல்லா இருக்கா, நீங்க நல்லா இருங்க அப்படின்னு என்னீங்கன்னா நம்ம போய் சாமியை வாழ்த்துட்டு வந்துக்கிறோமா? நிறைய பேர்கிட்ட கேட்டேன். நீங்களும் என்கிட்ட நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். நெருங்கி சாமியை வாழ்த்திட்டு வந்துக்கிறோமா? அது எதாவது மாற்றமா நமக்கு போறதே கேட்கறதுக்கு தான். நீ நல்லா இரு, நல்லா இல்லாம போ. அது இல்லை, நீ சாப்பிடு, சாப்பிடாம போ. உன் குடும்பத்துல என்ன பிரச்சனையாலும் இருக்கட்டும்,
எனக்கு என் பிரச்சனையை தீரு. அப்படி சுயநலம் பிடிச்ச மனுஷனுக்கு கடவுள் எப்படி இறங்கி வந்து உதவி பண்ணுவாரு? கடவுளே இருந்தாலும், கடவுளே நீ உன் குடும்ப குட்டியோட நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா. ஆமா, இவ்வளவு பேரை பார்க்கணும்ல. அவளுக்கும் கஷ்டத்தை யாருமே உண்மை. நான் அதுதான் சொல்றேன். இன்னி வரைக்கும் அதான் நான் இப்போ அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் நல்லா இருக்கட்டும். இப்ப நாங்க இப்ப நீ கொடுக்கறது வந்து யார் நல்லா இருக்கிறதுக்காக? அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் நல்லா இருக்கட்டும், அவங்களுக்காக அன்னதானம் கொடுக்குறோம். நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓம் நம. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனும் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க, சாமியும் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. எல்லாம் நல்லா இருக்கணும். ஒண்ணுடா சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்ல பரவாயில்ல. நீங்க கேட்டது ஒண்ணு, அப்புறம் இன்னொருத்தங்களுக்கு போட்டோம், இல்லாதவங்களுக்கு போட்டோம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இரு தத்தா லைன்ல நிக்கிறாங்க, இருங்க. வாங்க வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கடவுள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கும். நமச்சிவாய நமச்சிவாய. வாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அவங்க ரெண்டு பேரும் அவங்க குடும்பத்தினரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தாத்தா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. கடவுள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கருணையினால் உடல் மூலம் நீராயில் நிறைய செல்வம் உயர்த்தோட்டம் ஞானம் வீட்டில் மெல்லும் உயர்ந்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நமச்சிவாய. தாத்தா காந்தி தாத்தா 2 இவருக்கு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமக்கு. வா 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 வா. இங்கே எத்தனை வேணும்? 2. எத்தனை வேணும்? 2ஆ? ஒயிட் ரைஸ் ஒன்று கொடுங்க. தரம். ஒயிட் ரைஸு, சாம்பார், லெமன் சாதம், கூட்டு பொரியல். சாம்பார் தாங்க கொடுத்துக்கிட்டு. அருணாசலம் அண்ணாமலையார். ஓம் நமச்சிவாய. ஓம் அருணாசலம் நமச்சிவாய. ஒன்று கொடுத்துருக்கு பாட்டி. இப்போ பாருங்க வரிசையில் ஆட்டோ வந்தால் அங்கே நிற்காது. ஆமா ஆமா. இந்தா. நல்லா இருக்கு. ஓம் நமச்சிவாய. படிங்க. அண்ணாமலையார் சார்பாக அன்னதானம் கொடுத்துக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. கடவுள் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. எத்தனை வேணும்? 2. நமச்சிவாயம் வாழ்க. நமச்சிவாய சாமி. நல்லா இருக்கிறீங்களா? இருக்கமையா உங்க ஆசீர்வாதத்துல. ஏன் நானா? அண்ணமிட்ட பிறப்புல நீங்க. நமச்சிவாய. தம்பி சிவகடாட்சியமா இருக்கான். அப்படிங்களா? படிக்கிற 7வது. இதை விட பயங்கரமா படிக்கணும் சரியா? அதை விட பயங்கரமா படிக்கணும். 8வது தான் படிக்க முடியும். எடுத்தவனே ஐஏஎஸ் படிக்க முடியும். இதை விட பயங்கரமா படிக்கணும். சரி. ஒரே சரி. ஒன்று கொடுத்துரு. பேர் என்ன சொன்னீங்க? பேர் சொல்லவே இல்லை நீங்க. தரணி சித்திரம். அருமையான பேர். போயிட்டு வாங்க, அவ்வளோதான். ஓ வண்டியில் இருப்போம். நீயே போய் பார்த்து சேலம் திருப்பூரி ஒரு அம்மா வந்துச்சியா, அவங்கள கேட்டுச்சு. அவங்க ஐயா 1 மணி 12 மணிக்கு தான் வருவாப்புல. வந்தா கேட்டதா சொல்லுங்க. எனக்கு பேரும் கேட்கல, பதட்டத்தில் ஒரு அம்மா வந்து கேட்டு அவங்க கேட்டுப்பாங்க. தாய் நமச்சு வரங்களா? போயிட்டு வாங்க. சாப்பிட்டுட்டீங்களா? கொடு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. என்ன தாத்தா பேண்ட் எல்லாம் புதுசாக்குது? நாய் தொடை கடிக்குது. நாய் தொடைய கடிக்குதா? அதனால பேண்ட் வேட்டிய பேண்டா தச்சிட்டீங்களா? ரைட் விடுங்க. நமச்சிவாய. பேண்ட் இருந்தா கடிக்காது. அப்படி ஒரு ஐடியா. பேண்ட் இருந்தா துணிக்குதுன்னு கடிக்காது. நமச்சிவாய நமக்கு. நமச்சிவாய. ஒண்ணு கொடு, ஒண்ணு கொடு. ரெண்டா? என்ன ஆளே மூலம் மாத்துக்குது. சமயபுரம் போய் மட்டும் அடிச்சிங்களா? சரி சரி. குழந்தை நல்லா இருக்கானா? சந்தோஷம். சாப்பிட்டவங்க ஒண்ணு வாங்கிக்கங்க, சாப்பிட்டவங்க ஒண்ணு வாங்கிக்கங்க. அவர் வெரைட்டி சாதம் ஒண்ணு கொடுத்துருவாங்க. வெரைட்டி சாதம் ஒண்ணு கொடு. ஐயா அண்ணாண்ட வாங்க ஐயா. டிஷர்ட் இல்லை ஐயா, மெடிக்கல் கேம்பில் மட்டும்தான் கொடுத்தோம். அது அப்போ மட்டும்தான் கிடைக்கும் இல்லைங்களா? சரி வாங்க. ஒன்று கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய. நல்லா சந்தோஷமா இருக்கணும். நல்லா படிச்சுல முன்னாடி நன்றி. ஒன்று கொடுத்துரு. வாங்க வாங்க. வாங்க வாங்க. நமச்சிவாய. இந்த வெள்ளை சாதம் குழம்பு தருவாரு தருவாரு. பொரியல் வேணாமா? நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் எத்தனை வேணும்? ரெண்டு கொடு, ரெண்டு கொடு. ஓம் நமச்சிவாய. நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. ஒயிட் ரைஸ் மட்டும் கொடுங்க. ஒயிட் ரைஸ் மட்டும் ஒன்று கொடு. ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ் மோர் மோர் இல்லை ஐயா. ரசம் இருந்தால் ரசம் இல்லை, சாம்பார் இன்னைக்கு. ஓம் நமச்சிவாய. சிவாய். ஒயிட் ரைஸ் மட்டும். ஒயிட் ரைஸ் மட்டும்தான். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ரெண்டு வாங்க. ஓம் நமச்சிவாய அண்ணாமலையாருக்கு கேட்கணும், புரியுதா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார். ஓம் நமச்சிவாய. ஒன்று ஒன்று. ஓம் நமச்சிவாய நமக்கு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக்கு. டேய் என்ன டெய்லி அமிச்சிங்கிறீங்க அவனா? தண்ணி ஓம் நமச்சிவாய நமக்கு. இந்தடா. எத்தனை வேணும்? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ரெண்டு. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் அவங்க குடும்பத்தாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. எத்தனை நமச்சிவாய. வேணும் சொல்லி? ஒருத்தன் பல வருஷமா வந்து எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரம் ஆண்டு காலமா இருக்குது அருணாச்சலேஸ்வரர்ன்ற பேரு. அண்ணா அருணாச்சலேஸ்வரர் அபித குசலாம்பாள்ன்ற பேரு எங்க தாத்தா காலத்துல இருந்து, எங்க தாத்தா கேட்டா அவங்க தாத்தா காலத்துல இருந்து அருணாச்சலேஸ்வரருக்கு இது பேரு. புதுசா நேத்து பிறந்தவனுங்க டக்குன்னு தமிழை காப்பாத்துறேன் அதை பண்றது. அருணாச்சலேஸ்வரம் ஆந்திராக்காரனுங்க வந்ததுல இருந்து பேரை மாத்திட்டீங்க நீங்க. அருணாச்சலேஸ்வரன் பேரை மாத்திருந்து ஆந்திராக்காரங்களாலதான். ஆந்திராக்காரங்க வந்து 2 வருஷம் ஆகுது. திருவண்ணாமலையோடைய வரலாறே தெரியல. அது பரவாயில்ல விட்டுருங்க. நானே தெலுங்குனா
என்னையே தெலுங்க அப்படின்ட்டானுங்க. கன்னடம் மலையாளம் இல்ல அதாவது அதையும் நம்ம மக்கள் இருக்கிறாங்களே, யாரோ எங்கேயோ எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவாங்க போல இருக்குது. அது மாதிரி அதாவது இந்த வேப்ப மரத்துல இருந்து தான் தர்பூசணி பழத்தை பறிச்சேன் அப்படின்னு ஒருத்தன் பேட்டி கொடுத்தான். அங்க பாரு திருவண்ணாமலையில வேப்ப மரத்துல தர்பூசணி பழம். அதை வந்து ஆன்மீகம் வேறு, அறிவு வேறு. ஆன்மீக அறிவோடு இருக்கிறவங்க தெளிவா புரிஞ்சுப்பாங்க. அந்த வேப்ப மரத்துல தர்பூசணி பழத்தை நான் பறிச்சேன், அந்த பூசணி தண்ணி காய பறிச்சேன் அப்படின்னு சொன்னா அதையும் எங்க இருந்தோ நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஓ இல்லடா திருவண்ணாமலை அவர் சொன்னார்ரா, அவர் சொன்னா பொய் இருக்காதுடா, அவர் மகான்டா, அவர் ஞானிடா. பாதி பேரு அவருக்கா பாதி அவங்க அதாவது என்ன சொல்றேன், இந்த பேரு அருணாச்சலேஸ்வரன்ற பேரு எவ்வளவு நாளா காலமா இருக்குது. ஓம் அருணாச்சலாய நமக்கு. அருணாச்சலம்னு படமே வந்துருக்குது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அருணாச்சலம் 30 வருஷம் முன்னாடி படமே வந்துருக்கு. முன்னாடி எவ்வளவு இப்ப இந்த 1 வருஷமா 2 வருஷமா தான் அருணாச்சலம்னு பேர் வச்சுட்டாங்களாம். ஆந்திராக்காரங்க வந்து அருணாச்சலம்னு பேர் வச்சாலும் ஒரு நாட்டை, மொழியை, இனத்தை பிரிக்கிற, சுடுகாட்டிலையும் பிரிக்கிற, எல்லா இடத்துலயும் பிரிக்கிற, அதையும் நம்புறதுக்கு பலாயிரம் பேர் இருக்கிறாங்க. ஐயா எந்த கிருதமா இருந்தாலும் இறைவனுக்கு எதுல வந்து இறைவனுக்கு எதுல நம்ம அர்ச்சனை பண்றோம்? சமஸ்கிருதம் தானே. அதுனா இறைவனுக்கு பண்ற அர்ச்சனையே சமஸ்கிருதம். கேட்டா அது அவங்க ஆரியங்கள் வந்ததால காலமா என்ன தொண்டா அதை பண்ணிட்டு போ. அருணாச்சலம்ன்றது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அருணாச்சலேஸ்வரர், அபிதே குசலாம்பாள் தான் இது பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து இவங்க தான் பேரை மாத்திட்டாங்களாம். அதையும் ஏத்துக்கணும் சில பேர். ஆமா நான் கூட பார்த்தேன் எல்லா போர்ட்லயும் அருணாச்சலம்ன்றது காலமா இருக்குது. இதை எப்படி புரிய வைக்கிறது? இதை சொன்னா பைத்தியக்காரங்களா இருக்காங்க. டேய் என்னடா வேணும் உனக்கு? ஒரு லெமன் ஒன்று கொடு. அப்படின்றாங்க மாமா. பைத்தியமா இருப்பாங்க. அதையும் 10 பேர் நம்புறான். மாதிரி இன்னைக்கு கோயில் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அன்னைக்கு எதுவுமே இதெல்லாம் தொடுத்துறங்க போயிருக்கும் பொழுதுலாம் பொட்டை வச்சா எவ்வளோ பொட்டு வச்சிருக்கேன், இதெல்லாம் வச்சு கும்பிடுன்னு கேட்பான். ஒரு காலத்துல சவுதியில் 92 நான் போயிருக்கும் பொழுதுலாம். நெக்ஸ்ட் லிங்கத்துக்கு அடுத்த லிங்கம், நெக்ஸ்ட் லிங்கம் சூரியலிங்கம், அதுக்கு அடுத்தது வர்ணலிங்கம். ஆமா அங்கேயே கேட்டீங்களா? இப்ப லாஸ்டா கேட்டாரா? இல்ல மாமா செகண்ட் டைம் கொடுத்தவரு அங்க இருந்தாரு. 10 வந்தாரு ஒரு தாத்தா. அவரு இப்ப கேக்குறீங்களா? நான் கேட்டேன். இல்லையா அந்த இது பேண்டேஜ் எழுதி கொடுக்க சொல்லி சீட்டு சபரிமலை எம் சைஸா? எக்ஸல் தான், பெருசு தான். எக்ஸல் இவருக்கு தான் மாமா. எக்ஸல் ஐயா நீங்க பெருசு. நீங்க மெடிக்கல் கேம்ப்ல கேட்டீங்களா? கன்ஃபார்மா? அவருக்கு தான் மாமா. இது இவ்வளவு பெருசு இல்லை எனக்கு. ஒன்னே ஒண்ணுதான். சீட்டு கொடுத்துருக்கீங்களா? ஐயா சீட்டு கொடுத்துருக்கீங்களா? குழம்பா இல்ல லெமனோ? இது உங்களுதா? ஆமா. அதுல பேரு ஒண்ணுல இல்ல தானே. சரி கொடுத்துரு. இதுதான் அவர்தான். கண்ணா அந்த இது கொடுப்பா. நீ கேளு. கட்டப்பையில இருக்கு. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. நீங்க அந்த லாஸ்ட் செட்ல தான் ஐயா நீங்க அன்னைக்கு ஒரு நாள் வந்து என்கிட்ட கேட்டீங்களே, நீங்க எழுதி கொடுங்க சார் சொன்னேன். டாக்டர் கிட்ட இருக்கும்போது கேட்டீங்களே, கால் வலிக்குது இது வரைக்கும் நான் எதுவும் கேட்டதில்லை அப்படின்னு வந்து கேட்டீங்களே, நீங்க தானே அது? நீ கேப்பு நாங்கள் அதை வச்சுக்கோங்க பத்திரமா. நமச்சிவாய் வாங்க. அதுதான் ஐயா மெடிக்கல் கேம்ப் போடும்போது வாங்க. முடிஞ்சிச்சு மெடிக்கல் கேம்ப். சரிங்களா? வாங்க ஐயா. போட்டுங்க, போட்டு பாருங்க. ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமோ. எப்படி நிறைவா ஜாதி மொழி இனம் இப்ப ஜாதி ஆச்சு, மதமாச்சு, இப்ப இனம் ஆயிடுச்சு, இப்ப மொழி ஆகுது. கோயிலுக்கும் போயிடுச்சு. எல்லா மக்களும் போறாங்க வராங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஐயா பாத்தீங்களா? கரெக்டா இருக்கா? சந்தோஷம். நமச்சிவாய.
வாயா வாயா. என்னடா ஆச்சு தலையில? அடிப்படிச்சான். எப்படி அடிப்படும்? கீழே விழுந்துட்டியா? கீழே விழுந்துட்டியா? யாரும் அடிச்சிட்டாங்களா? வண்டியை பார்த்து ரோடு கிராஸ் பண்ணாங்க, கீழே விழுந்தேன். வண்டி இடிச்சிச்சா? வண்டி இல்லை, நானே தான் கீழே விழுந்தேன். கொடு 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 கொடு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. வா நைனா, நைனா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் சார்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் சொல்லி இருந்தோம்னா சாப்பிட்டு முடிச்சிருவாங்க எல்லாரும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சவுண்டே வரலையே. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா இவனை பாத்துக்கிறியா? நீ பார்த்தல 30 வருஷமா ஃபர்ஸ்ட் இவன் தான் ஸ்டார்ட் பண்ணான். 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்னல 30 வருஷமா பாத்துக்கிறேன்னு. என்ன 30 வருஷத்துக்கு முன்னாடி இவன் தான் ஸ்டார்ட் பண்ணான். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இவன் தான் ஸ்டார்ட் பண்ணான் 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா 30 வருஷமா பாத்துக்கிறேன்னு சொன்னது தானே. ஓம் நமச்சிவாய நமக. குடு கொடுத்துரு 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 குடு. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை ஹமி? ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமக. எத்தனை? சேட்டா எத்தனை சேட்டா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஹமி? ஒன்று. என்ன சாப்பாடு வேணும்? சாம்பாரா இல்ல? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒரு ஒன்று கூட ஆட்டோ இருக்கும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா வாங்க. நமச்சிவாய நமச்சிவாய. வா தாத்தா 2 சாப்பாடு வைங்க. வாடா. வை. வாங்க வாங்க. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறம்மா. எதுக்கு ரொம்ப நாள் ஆளே காணோம். நானா அதான் சைனாக்கு போயிருந்தேன். நாங்க பெருகிட்டு போயிடுறோம்னா ஆ இன்னைக்கு பாத்ரூம் பார்க்க உட்கார வச்சுட்டாங்க. சரி 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 சரி. ஒன்று வாங்கிக்கம்மா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் சார்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. யார் அது? ரொம்ப பையன் சின்ன பையன். செஞ்ச பையனா? ஆமாம் 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 ஆமாம். இடம் இல்லையா தாத்தா? நான் வண்டி ஓட்டுறேன், தம்பி உக்காந்து வரான். நீ வீட்டுக்கு போனா நீ என்ன கேட்டு வரியா? இட்டு விடுன்னு என்ன கேட்டா வர நீ நீ மாட்டு கிளம்பி வர. சாப்பிட்டு உட்காரு, நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது இட்டு போய் சொல்கிறேன். சாப்பிட்டு அங்கே போய் உட்காரியா? அந்த நிழலில் உட்காரியா? அந்த நிழலில் உட்காரியா? சாப்பிட்டு அங்கே சாப்பிட்டு உட்காரு. சாப்பாடு கொடுத்துட்டு திரும்பி போகும்போது இட்டுன்னு போகிறோம். நீ வா சாப்பாடு வாங்கிக்குவா. ஓம் நமச்சிவாய. ஒன்று கூட சாப்பிட்டுட்டு உட்காந்து. சார் என்ன மீச மீசெல்லாம் சேவ் பண்ணுங்கிற தாடி மீசெல்லாம்? அதெல்லாம் வேணாம் நமக்கு. அதெல்லாம் வேணாமா நமக்கு? ரொம்ப மோசமாக இருக்குது. வெயில் மோசமாக தான் இருக்குது. தெரியவே தெரியாத அவனுக்கு. ஏன் தாத்தா? டேய் சாப்பாடு கொடுறா தாத்தாக்கு. ஒன்று கூட
ஒன்று கூட சாப்பாடு. தாத்தா கொடு. தாத்தா எல்லாரும் நல்லா இருக்கணும், கடவுள் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய். என் பையன், சின்ன பையன். அப்படியா? சரி வரட்டுமா? பார்த்து போங்க. உட்காருவோம் வாங்க. வா, நான் சொல்ற இடத்துல உட்காரு, சாப்பாடு கொடுறாரு. இங்க வெயிலா இருக்கும், உனக்கு இடமும் காமிச்சிடுறேன். ஆமா, இவர் வந்து திரும்பி ரிட்டர்ன் கூப்பிட்டுக்கணும். மறந்துட்டாலும் வா, அங்கதான் வெயில் அடிக்கும். வா, நான் இட்டுன்னு போறேன். வா, சுத்தமா வெயில் அடிக்குது. இங்க நல்லா இருக்கும். அதுதான் தாத்தா இட்டும் போறேன். உட்காந்து இது உள்ள உட்காந்துக்கோ. இங்க உட்காந்துக்கிறியா? உட்காந்துக்கோண்ணா. நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். போயிட்டு வரட்டுமா? நமச்சிவாயம். நல்லா இருக்கணும் எல்லாரும். ஓம் நமச்சிவாய நமக. வாங்க வாங்க ஐயா, வாங்க ஐயா. நமச்சிவாய வாங்கிக்கங்க ஐயா. சபரிமலை போயிருந்தா ஐயா? பரவாயில்ல ஐயா. கூட்டம் இருக்குதான். கூட்டம் ஐயப்பனை பார்க்கறதுக்கு என்னைக்கு இருக்காம இருக்கும்? எப்பவுமே கூட்டம் இருக்கும் தான். நமச்சிவாய நமக. எதுலன்ட்டே வந்துக்கிறோமா? அன்னைக்கு என்ன கேட்ட? வேலை கேட்டியா? ஆமா. வேலை கொடுங்கன்னு கேட்டியா? ஆமா. வேலை கொடுக்குறேன்னு சொன்னமா? ஆமா. ஒரு டிஷர்ட்டு, ஒரு வேஷ்டி, சேவிங் பண்றதுக்கு காசு, இதெல்லாம் கொடுத்து சாயந்தரமா போன் பண்ணு தாத்தா, வா தாத்தான்னு சொன்னமா? புரியல. இது துட்டு அட்ஜஸ்ட் ஆகல. எதுக்கு துட்டு அட்ஜஸ்ட் ஆகல? துணி தான் நாங்க கொடுத்தோமே. கொடுத்ததே மறந்துட்டியா? ஒன்று தானே கொடுத்து ஒண்ணுதான் கொடுத்துக்கிறீங்களா? ஆமா. ஒரு 4 செட்டுல தான் வருவியா? அதுக்குல வரேன்டா. எப்ப நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க இது வரைக்கும் வந்ததே போதும். ஐயோ இல்லைங்க, பரவாயில்லைங்க. அது போயில அன்னைக்கு நான் சொன்னமே, ஏன் வரல? வீட்டில் டெத் ஒன்றாச்சு சொந்தக்காரத்து. வீட்லையா? நீங்கள் வீட்டில் விட்டு வச்சுருந்தாங்களா? வீட்டில் விட்டு வச்சுருந்தாங்களா? சமையல் பண்ணி போடுவாங்கண்ணே. ஒரு வாரத்தில் டெத் ஆகிட்டாங்க. உங்க வீடு எங்க இருக்கு? வாடகை இருக்காங்க. அது எங்க இருக்கு? சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டையா? உங்ககிட்ட ஃபோனும் இல்லை, ஒன்றும் இல்லை. உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணாங்க? முதல்ல வந்தது போதில் வரல. அவங்க புரியல. முதல்ல முந்திக்கிறாங்கப்பா. அவங்க அம்மா எங்கள் ஒய்ஃபு சொல்லி. சரி தாத்தா, உங்க வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க என்கிட்ட. அவங்க எடுத்துக்கிற வாடகை வீட்டில் நானே இருக்கிறப்போ. உங்க ஒய்ஃப் எடுத்துக்கிற வாடகை வீட்டில் நீங்க இருக்கிறீங்க. வாடகை வீடு எங்க இருக்கு? மெட்ராஸ் சைதாப்பேட்டையா? நான் எனக்கு நீ ஒரு புரியாத புதிரா இருக்கிறியே, அந்த புதிரை தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன். நீ இல்ல, நீ வேலை கேட்ட, நான் கேளு. நீ ஏன் வேலைக்கு வரல? சமயம் டெத்து ஒன்று எடுத்தாம்பா வரல. உனக்கு யார் சொன்னது டெத் ஆயிடுச்சுன்னு? சொல்ல சொன்னது. அவங்க வீட்டு தேடி வர்றாங்க. சைதாப்பேட்டை மெட்ராஸ்ல இருக்குது. இங்கே இல்லையா சைதாப்பேட்டை? இங்க சைதாப்பேட்டை இதுக்கு மேலதான் ஒரு சைதாப்பேட்டை உருவாக்கணும். அந்த கேளு சைதாப்பேட்டை இருக்குதா இல்லைண்ணா? இங்க சைதாப்பேட்டை இருக்குதா? சைதாப்பேட்டை ஒரு செட்டு தான் கொடுத்தா எப்படி வர்றது? சைட்ல பேட்டை இருக்கான் தாத்தா. சைட்ல பேட்டை இருக்கும். நைனா இருக்கு போகிறது. அது ஓகே, அது இருக்கட்டும். அது பிரச்சனையே இல்ல. உன்னை நம்பி நான் ஒருத்தரை நிறுத்தினேன், இருந்த வாட்ச்மேனை நிறுத்தினேன், தாத்தா வருவாருன்னு. தப்பு தான் வச்சுக்கிறேன். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. சரி, நானும் மறந்துட்டேன். அந்த டெத்தாக இருந்தானே கொஞ்சம் இதுவாகி போச்சு, மறந்து போச்சு. தப்பாக நினைக்காதீங்க தாத்தா. நீ மறந்துட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு பரவாயில்ல தாத்தா. எங்கேயோ ஒய்ஃப் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு புது கதை சொல்ற பத்தி. சொந்தக்காரர் உங்கள்கிட்ட ஃபோன் இல்லை தானே? ஃபோன் இல்லை. உன்னை யாரும் தொடர்பு கொள்ள முடியாது தானே? உங்க சொந்தக்கார நம்பர் உங்கள்கிட்ட இல்லை தானே? அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? போட சமயம் நல்லா போட்டு குழப்பாத. நான் குழப்பறேண்ணா? சரி, தப்பு எப்படி தெரிஞ்சா போடுவோம். எப்பா சார், நான் உன்னை தப்புன்னு சொல்ல வரல தாத்தா. ஒரு நம்பி வாக்கு கொடுக்குறல்ல. நம்ப தான் சொந்த பாய் சொன்னா நம்ப மாட்டேன். சரி, சாப்பாடு விடுறாப்பா. இல்லை போலாமா? எங்க போலாம்?
இப்பயே ஜாயின் பண்ணிக்கிறியா? ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து இது பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இப்போ என்ன பண்ண போற? இன்னைக்கு குளிச்சுட்டு ரெடியாக வரேன். நீங்க வந்து ரெடியாகி வந்த வரைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். கிரிவலப்பாதையில் இருக்கிற வேலையை ஃபர்ஸ்ட் விட்டுறாதீங்க, அப்புறமா வேற வேலைக்கு வாங்க. இந்த வேலையே உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். சாப்பாடு ஒரு செட்டு கூட ஐயாக்கு இந்த வேலைக்கு வரணும் ரொம்ப இந்த வேலைக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கா? ரொம்ப எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்குது உங்களை சேர்க்கறது. ஆனா நீங்க வரலையே, அதை நினைக்கும் போது தான் மனசெல்லாம் கொஞ்சம் புண்ணமெல்லாம் புண்ணாயிடுச்சுன்னு அந்த மாதிரி புண்ணாயி போச்சு. சரி தாத்தா, சாப்பாடு வாங்கி தாத்தா. கையில வாங்கி நான் அப்புறமா வை. இல்ல அங்க ஆள் நிக்கிறாங்க, நீ வாங்கி வை. அப்படியே சரி, போயிட்டு வரட்டுமா? சாப்பிடு போய். காலையில் வரட்டுமா? எங்க வரட்டுமா? நீ எங்கே வர சொல்ல? அங்கே வர. நான் ஏன் உன்னை வர சொல்ல போறேன்? மறந்து போச்சு தாத்தா. நானே உட்காந்து வரவா? நீ எங்க உட்கார்ற? ஐயா தெய்வமே, அவர்கிட்ட என்ன சொல்லி வச்சுக்கிற நீ? அவரு கேக்குறாரா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிற நீ குசும்பு நிறைய இருக்குது உனக்கு. கேட்குறதா? பார்த்தல என்ன பதில் சொன்னீங்க நீங்க? எப்போ காலைல பார்த்து என்ன பதில் சொன்னீங்க? அல்ல என்ன பாத்தீங்களா இல்லையா? ஆமாம். எங்க பாத்தீங்க? சைதாப்பேட்லையா? என்ன சொன்னேன்? சைதாப்பேட்லையா அண்ணா நகர்லையா? சரி விடு, போய் சாப்பிடு, ஜாலியா இரு. விட்டு கதையா? போய் தாத்தா, ஜாலியா இரு தாத்தா. போய் தாத்தா, அப்படியே விட்டு கதையா? போயிட்டு அப்போ உங்கள் இஷ்டம், நானே சொல்ல போகிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அந்த தாத்தா வண்டியில உட்கார சொல்லி கூட்டிட்டு வந்துடுறியா? அப்படியே இட்டுன்னு போயிடுவா. ஒன்னும் விழ மாட்டாரு, உட்கார வச்சு கூட்டிட்டு வா. வாங்க ஐயா, சாப்பிட்டாருன்னா கூட்டிட்டு வா. அண்ணாமலை சார்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவாங்க. அண்ணாமலை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவாங்க. லெமன் ரைஸ். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கூட்டிட்டு வந்துடுறாரு போ. அவரே தான். ஒன்று கொடுத்துரு. தரான் தம்பி தரான், வாங்க வாங்க. உன் இடத்துல இருந்து வேற இடத்துல உட்காந்துக்கிற. ஓ வெயிலுக்காக. ரைட் தாத்தா. சந்தோஷம் தாத்தா. பட்டுமா? சிவாய நமக. வெள்ளை சாப்பாடு ஒண்ணு. ரொம்ப ஸ்லோவாக பண்றான். டக்குனே எடுத்து கொடுக்க மாட்டான். பொரியல் மட்டும் இல்லாம இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு பிரியாணி போடுறாங்கன்னு சொல்லி பாரு, அடுத்து வச்சுப்பான் செட்டை. முன்னாடி எடுத்து வச்சுப்பான். சீக்கிரம் கொடுங்க மாமா, என்ன மாமா நீங்க பேசிக்கிறீங்க அப்படின்னுவான். சரி நல்ல பேரு. ஓம் நமச்சிவாய. நமக்கு அண்ணாமலை சார்பாக அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. அண்ணாமலை நல்லா வேண்டியது. நான் சொன்னேன்னு நீ சொன்ன எல்லாம் சொன்ன மாதிரி தான். அப்போ வரிக்க தந்தியா? வரிக்க எதுக்கு? என்ன இது? அரேபியன் குதிரை மாதிரி இருக்கிறீங்க. அப்படியா? எங்க அம்மா தான். அப்படியா? நல்லா இருக்கிறீங்களா? உங்க பேர் என்ன? என் பேர் ஜிம்மி. ஜிம்மி. ஜெமினியா? ஜிம்மி. ஜிம்மி. ஜிம்மியா? யார் வச்சு ஜிம்மியா? ஜிம்மி. பைரவர் பேர் வச்சுக்கிறீங்களா? சரி. சொன்னது நாய் இல்லைவா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஏன் இது குவாலிட்டி வைக்க மாட்டீங்க? அவர் வந்து அன்னதானம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அழகே இல்லை, தக்காளி பழம் வாங்க ஐயா. போயிட்டா லண்டன்ல வீட்டுக்கு போறேன்ட்டு போயிட்டாரு. ஓ சரி. அண்ணாமலை அம்மன் சார்பாக அன்னதானம் கொடுத்துக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவாங்க. அண்ணாமலை
குடும்பமும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஒண்ணு முடிவு சாமி அவருக்கு கொடுத்துருங்க. ஒரு தப்பா செய்யறது சாமி ஐயப்பன் பிரசாதமா எத்தனை கோயில் போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டோம். சித்திர விஷயமா விஷு கழிச்சு போயிட்டு வந்தேன். நமச்சிவா தாத்தா கூட்டிட்டு வந்துட்டியாடா? தாத்தா பத்தியா உனக்காக ஒரு வண்டி வர வச்சு கூட்டிட்டு வந்துக்கிறேன். ஆமா மறுபடியும் என்ன பண்ணு, தாத்தா ஆரம்பிச்ச இடத்துல விட்டுரு, மலை சுத்தி நடந்து வந்துடுவார். ஓம் நமச்சிவாய. சிரிக்காத தாத்தா, வண்டியில ஏறினது பெரிய ஆச்சரியம். அவர்லாம் வண்டியில உட்காந்து பாரு ஜாலியா. ஓம் நமச்சிவாய. உனக்காக வண்டி ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வந்துக்கிறேன். இடம் இல்லையா, வெயில் இருப்பியேன்னு. சாப்பிட்டாரா 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 சாப்பாடு சாப்பிட்டாரா சாப்பிட்டே இல்லையா அந்த சாப்பாடு? சாப்பாடு அங்க பிரிச்சு சாப்பிட்டீங்களா இல்லீங்களா? சாப்பிட்டுட்டியா? சரி 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 தாத்தா, சரி தாத்தா. நல்லா இருக்கீங்களா? நமச்சிவாய நமச்சிவாய. அவரு கொடு கொடு. ஓம் நமச்சிவாய சொல்லி கொடு. ஓம் நமச்சிவாய. கேவிடா கேவிடா ஓம் நமச்சிவாய. ஒண்ணா? ஓம் நமச்சிவாய. ஒண்ணு தரேன் தரேன். ஓம் நமச்சிவாய நமக. ரெண்டு தரேன் தரேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஏன் வெயில்ல உட்காந்துக்கிற? கிளம்புறேன் இப்பதான் பாத்துக்கு நீ தான் அங்க போலாம் எத்தனை தரேன்னு சொல்றேன்ல. வேற இறங்கினாங்க அது போய் நான் இறங்குறது இதான் வேலை எங்களுக்கு. இதை எங்களுக்கு நாங்க வர்றது இதுக்காக தான். கிளம்புறேன் ஓம் நமச்சிவாய. ஒண்ணு குழம்பு. ஓம் நமச்சிவாய. ஒண்ணு லெமன் சாதம் ஒன்று கொடுத்துரு. ஏன்டா கண்ணா ஹேண்டிகேப்பா இருக்கிறாரு, பார்த்தா தெரியல. அவர் பார்த்தா ஹேண்டிகேப்பா இருக்கிறாரு. கொடுத்து விடு, ரெண்டு கொடுத்து விடு அவங்களுக்குலாம். எத்தனை வேணும் ஐயா? ரெண்டு. அவருக்கு ஒரு ஆட்டோக்காருக்கு ஒன்று கொடுத்து விடு. போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க. நான் ஏமல்ண்ணா நமச்சிவாயண்ணா. நமச்சிவாய். சந்தோஷம்ண்ணா. நமச்சிவாயண்ணா. கட்டுமாண்ணா போயிட்டு வர. ஓம் நமச்சிவாய். அருணாச்சலேஸ்வராய் இறைவா. நமச்சிவாய். துர்வாச மகரிஷியை போட்டு இறைவா. நமச்சிவாய். வாங்க ஐயா, வா வா நைனா. அன்பே சிவம். நைனா சாமி நல்லா இருக்கீங்களா? நம்மளை எல்லாரும் ஒன்று குறைவு சார். அவர் மனசு நிற்கிறாரு, நம்ம என்ன குறைவு. கண்டிப்பா. நம்ம வந்து நமச்சிவாய மந்திரம் எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடலும் நல்லா இருக்கும், மனமும் தெளிவாக இருக்கும். மற்றவங்க குற்றங்களை நேசிக்கிறதோ நமக்குள்ள இருக்க குற்றத்தை சரி செய்துக்கணும், அதுவே போதும். மற்றவங்க குறை சொல்கிறத விட நம்ம குறைகளை திருத்திக்கணும், அதுவே போதும். அண்ணாமலையார் வந்து மற்ற குறைகள் திருத்தத்துக்கு அவரே இருக்காரு. நம்ம குறைகளை நம்ம பார்த்து திருத்திக்கணும். ஆனால் எந்த துன்ப நிலையில் நம்ம வரமோ அந்த துன்பத்தை மறந்து நம்ம இங்கே மறக்கக்கூடிய நிலையை இறைவன் நம்ம ஒரு செட்டு கொடுத்துரு. இவனுக்கு ஒரு லெமன் சாதம் கொடு. ஃபர்ஸ்ட் ஒரு லெமன் சாதம் கூட. ஏன்னா நம்ம சமாதானம் அளவுக்கு அந்த சக்தி வாங்க ஐயா, வாங்க ஐயா. இவருக்கு ரெண்டு கொடு. ஓம் நமச்சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. அண்ணாமலையார் சாமியார்களுக்குங்க, சாமியார்களுக்கு. உங்கள் குடும்பத்தில் அம்மா அப்பா எல்லாம் நல்லா நீ படித்து பெரிய ஆளாகி அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கிக்கணும், பேரும் குளம் வாங்கிக்கணும் சொல்லி அண்ணாமலையார் உங்கள் கூட அறுப்பிடணும். காலை விநாயகர் பெருமான 3 சுத்து போட்டுட்டு பள்ளிக்கூடம் போங்க, ஆண்டவான்னு நினச்சிட்டு போங்க. அம்மா அப்பாவை மதித்து வாழணும். தாய்ச்சொல் மிக்க தந்தை தாய் மிக்க தெய்வம் எதுவும் கிடையாது. வராங்க ஒரு செட்டு. கோயில்கள் தந்தை சொல் மிக்க அவரு அவங்க குடும்பம் கிடையாது, அவரு எங்க குடும்பம். என் பையன், அவன் சின்ன பையன். அன்பே சிவம். ஆமா, சின்ன பையன். நல்லா இருக்கு உங்க சேவை, அந்த பொண்ணு அவருக்கு சார். நமச்சிவாய. வாங்க ஐயா. உங்க போல டைலாக் நல்லா அருமையாக சொல்றாரு. நமச்சிவாய. 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 நமச்சிவாய
அண்ணாமலையார் மந்திரம் யார் சொன்னான்னு? மீன் குட்டிக்கு நீந்த கற்றுக்க மாட்டா எத்தனை சாப்பாடு அந்த பணிவான சின்ன வயசுல வரும் போற சாமி அது வரணும். அம்மா பேசலாம் கேளு, நல்லா படி, பசங்களை கூட கூடாத, நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆளாகி வேலைக்கு போகணும். அப்பா பேரை கொண்டாடணும், அம்மா பேரை கொண்டாடணும், சரியா? பசங்களா கூட கூடாத, அப்படி சொல்லக்கூடாது, நல்ல பிள்ளைங்களோட கூட எல்லாரு கூடயும் கூடி வாழ்ந்தால்தான் அவன் எப்படி அடுத்த வாழ்க்கை எதிர்கொள்ளும். குடிக்கிற ஒரு பையன் குடிக்கிறான் சாமி, அந்த படிச்சு இருக்கும்போதே அப்ப தப்பான பசங்க கூட கூடாத அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன நினைப்பா, பசங்க கூட வேணான்றாங்க. ஏய் ஃப்ரெண்டுங்களே இருந்தாலும் ஸ்கூல்ல கிளாஸ்ல கூட தனியா உட்காருவான் போய், என்ன பசங்க கூட வேணான்றாங்க அப்படின்னு. இல்லையா அப்ப பொண்ணும் கூட பண்னுங்க பக்கத்துல உட்காந்துவான், என்ன பசங்க கூட தானே கூட வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு. ஏன்டா கெட்ட பசங்க கூடாது, அவங்க பேச்சு வச்சுக்கவே கூடாது. பசங்கள்ல யார் பாட்டி நல்ல பசங்க கெட்ட பசங்க என்ன நாமளே புரிஞ்சுக்கலாம். அதாவது அவரு புரிய வைப்பாரு. ஒருத்த எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. புரியுதா? பிறக்கிற குழந்தை அன்னை இல்லைன்னா அந்த இடத்துல அப்பா இல்லைன்னா அந்த இடத்துல பிறர் போட்டுக்கலாம். எந்த குழந்தையும் பிறக்கும் போது வளரும் போது நல்ல குழந்தைங்க தான், அவங்களை கண்காணிச்சு வளர்க்கிற கண்காணிப்பாளர்கள் அவங்களுடைய இதுலதான் இருக்குது. ஓகேவா? எல்லா பிள்ளைங்களும் கெட்ட பிள்ளைங்க கிடையாது. அதனால எல்லா பிள்ளைங்களும் பசங்களாண்டனா பசங்கன்னா எல்லாரும் தான் பசங்க. இப்ப இருக்கிற தலைமுறைக்கு ஒரு வார்த்தைனாவே அதை புடிச்சுப்பாங்க. நான் சொல்றேன், உனக்கு ஒருத்தன் கெட்டதான் இருக்கிறான் கெட்டவனா இருக்கிறான்னு தோணுதா அவங்க கூட கூடாது, அப்படிதான் இப்ப வாழ்த்தணும். நம்ம எல்லாருமே மொத்தமா சொல்லிடுறோமா, அவங்களுக்கு மொத்தமா தோணும். ஆறு போகுது, பக்கத்துல ஒரு காவ போகுது, இருந்தாலும் ஆற்று தண்ணி காவத்தை சேர்க்கணுமா? ஐயோ தண்ணி குடிக்கூடாதுங்கன்னு சொல்ல முடியுமா? காவ தண்ணி அழுக்கு தண்ணி, அந்த நல்ல தண்ணியை உதாசனப்படுத்துவோம். அதனால அந்த நல்ல தண்ணியை பயன்படுத்துவோம். சாமி எங்கிட்ட பிள்ளைங்களை போட்டு அடிப்பாங்க, ஒருத்தர் பயப்படுவாங்க பசங்க. அப்படி பயப்படுவாதான் இன்னைக்கு நல்லா பொண்டாட்டி பிள்ளையோட வாழறாங்க. சோறு பண்ணா பரவாயில்ல, சோறு போலனா பரவாயில்ல, நல்லா இருக்கா சாமி, பசங்களோட நல்லா வாழறாங்களா? எல்லாருமே நல்ல பசங்க தான், வளர்ற பசங்க எல்லாருமே நல்ல பசங்க தான். அவன் குடிக்கிறானா கூட அவனுடைய அறியாமையில குடிக்கிறான். அவன் அறிஞ்ச பிறகு வாழ்க்கையில நம்ம ஐயோ இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டோமே நான் உணர்ந்து திரும்பவான். அதனால பண்ற பசங்க தப்பு பண்ற எல்லா அவனை நம்ம தப்புன்னு ஒதுக்க ஆரம்பிச்சாதான் அவனுக்கு நம்மள எல்லாம் இந்த சமுதாயம் ஒதுக்குது, அப்ப நம்ம எதை பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துருவான். அதனால அவனை கூப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு கண்டிச்சோ ஒரு அட்வைஸ் பண்ணி அவனை வழி நடத்தினா எல்லாருமே நல்ல பசங்க தான். குடிக்கிற சாராயத்தை காசு யாரும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க. நான் சாராயம் காசுறாங்க அவங்களுக்கு ஓட்டு போடாத வளர்ந்த ஒண்ணு அப்படி சொல்லணுமா இல்லையா? என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, தம்பி நீ நல்ல பிள்ளைங்க கூட கூடு, கெட்ட பிள்ளைங்க கூட கூடாதுன்னா நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளை நான் வளரும் போது தெரியாது. குடிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், டே உனக்கு 18 வயசு ஆனவனே யாரு சாராயம் காசுறான்னு தெரியுதோ அவன் எலெக்ஷன்ல நிற்பான், அவனுக்கு ஓட்டு போடாத அப்படி சொல்லி வளங்க. இதுக்கு மேல வளர்ற பிள்ளைங்க, இதுக்கு மேல நாடு ஒழுங்கா இருக்கும். குடியை விற்கிறாங்க பாரு, அவங்கள நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம், வாங்கி இது பண்றவங்கள போய் நம்ம சொல்லியிருந்தோம்னா தப்பு தானே. எங்க பசங்க எங்க மருமக்கா ஒரு மாதிரி, எங்க பேர பிள்ளைங்க எனக்கு பிறந்த நாள் பாட்டி. யாருக்கு? எங்க பசங்க காலைல வந்து கூப்பிடுதுங்களா உங்க பேர பசங்க? அப்படியே கையெழுத்து கும்பிடுவேன். நல்லா இருங்க சாமி. அதுதான் உண்மை. என்னன்னா நம்ம தப்பு, பீடி சிகரெட் விற்கிறான், அது தயாரிக்கிறான், இதை தயாரிக்கிறான், குடி தயாரிக்கிறான், அவங்க எல்லாரையும் விட்டுறோம். யாரை பார்த்து யாரை இல்லை. ஆமா, நம்ம மனசுதான் கெடுக்குது, மனசுதான் திருக்குது. நம்ம ஏன் அந்த வழிக்கு போறோம்? அவன் தவறு நீ செய்யற. ஐயா, பிள்ளைங்க வளர்ற போது அறியாத வயசுல பசங்க எல்லாருமே கூட என்ன பண்றான் அது பண்றான்றதுலாம் இது பண்ணுவாங்க. அதுல எவன் நல்ல பிள்ளை எவன் கெட்ட பிள்ளைன்னு தெரியாது. அன்னைக்கு காலகட்டத்துல நமக்கு எல்லாருமே கெட்டவனா தெரியலாம், அன்னைக்கு கெட்டவனா தெரிஞ்சவெல்லாம் இன்னைக்கு நல்ல முறையா வாழலாம். அதனால யாருமே
நம்ம பழக்க வழக்கங்கள்ல சில பேர் இப்ப இன்னைக்கு வந்து அவங்க அப்பா அம்மா ஒழுங்கா வளர்க்காத்தால இல்ல கூட இருக்கிற ஒழுங்கா வளர்க்காத்தால அவங்க ஒழுங்காவே வளர்த்தாலும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம பண்ற தப்பால அவன் கர்மா பிரகாரம் அவன் பண்ணிட்டு தான் இருக்கிறான். அதனால இல்லை இவங்க கூட கூடாது அவங்க கூட கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. இது அவங்க வீட்டுக்கு அவன் நல்ல புள்ள, நம்ம வீட்டுக்கு நம்ம நல்ல புள்ள. அதை என்னைக்குமே தெளிவா புரிஞ்சுக்கணும். உண்மைதானே? அவன் வீட்டுக்கு என் பிள்ளைய குறை சொல்ல உன் புள்ள தாண்டா தப்புன்னுவான். என் புள்ள அதான் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு அவங்க புள்ள நல்ல புள்ள, நம்ம வீட்டுக்கு நம்ம புள்ள நல்ல புள்ள. நீங்க அதனால நம்ம வந்து வாழ்த்துறத கூட எப்படி வாழ்த்தணும்னா ஜாலியா வாழ்த்துறத கூட எப்படி வாழ்த்தணும்னா எல்லாரும் கூடயும் சரி நல்லது கெட்ட தெரிஞ்சு வாழ். அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும். ஆனா கெட்டதை பயன்படுத்தக்கூடாது. ஆமா, நல்லது கெட்ட தெரிஞ்சு வாழ். ஆமா, அது மாதிரி அது வாயின் வரவெல்லாம் கெட்டான். இப்போ ஒயின் ஷாப்ல வேலை செய்யறவங்கலாம் குடிகாரம் கிடையாது. அது தெளிவா அங்க ஒயின் ஷாப்ல ஒரு 24 மணி நேரமா வேலை செஞ்சு 12 அந்த மணி நேரம் வேலை செஞ்சு குடிக்காம அங்கேயே எவ்வளவு பேர் இருக்கிறான் நல்லவன் இருக்கா சாமி. பீடி சிகரெட் விற்கிறவெல்லாம் பீடி சிகரெட் பிடிக்கிறவங்க கிடையாது. அதனால நிறைய பேர் இருக்கிறாங்க. குரங்கா போகுது. மனுஷன் மனுஷா வச்சுன்னா மனுஷனா இருக்கணும். எப்பவுமே மனுஷனா வச்சுக்க தெய்வீகமா இருக்கணும். அந்த காலகட்டத்திலலாம் என் வயசுல என் காலகட்டத்தில் குடிக்கிறவன் எல்லாம் கெட்டவன். குடிக்கிறவன் இல்ல நான் சொல்றேன், குடிக்கிறவன் எல்லாம் கெட்டவன். அன்னைக்கு அந்த தெருவில் அப்படியே அந்த தெருவில் சுத்தி பார்த்தா அந்த தெருவில் அந்த 3வது வீட்டுல இருக்கிறான் பாரு, அவன் குடிகார பையன், அவன் வீட்டு பக்கமே போகாது, அவன் புள்ள வந்தா கூட சேர்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் அதில் இருக்கிற 999 வீடும் எல்லார் வீட்லயும் குடிக்கிறவங்கிறான். எல்லார் வீட்லயும் எல்லாம் பண்றவன் இருக்கான். அதனால எல்லாம் நம்ம குடிக்கிறவன் கெட்டவன் அதை பண்ற கெட்ட அப்படியே அவங்களும் அதை பண்றாங்க பாரு, வியாபாரம் பண்றாங்க பாரு, அவனை கெட்டவன் சொல்ல மாட்டான். அதை வியாபாரம் பண்ணி விற்பனை பண்றான் பாரு, அவனை கெட்டவன் சொல்ல மாட்டாங்க. அதை விற்பனை பண்ணல வியாபாரம் பண்ணலாம். கொரோனா காலம் வந்துச்சு. கொரோனா காலத்துல கொரோனாவில் அந்த 2 மாசம் ஒருத்தனும் குடிக்கல. அப்பயும் ஒருத்தர் 2 பேர் அந்த பல லட்சம் பேர்ல ஒரு 10 பேர் போய் ஏதோ ஒன்று இது பண்றான். ஆனா அந்த 2 லட்சம் அந்த 10 லட்சம் பேர் குடிக்கிறானா 10 லட்சம் பேர்ல ஒரு 20 பேர் 30 பேர் தான் ஏதோ தேடி போய் ஏதோ ஒன்று சாப்பிட்றான். ஆனா மீதி இருக்கிற 10 லட்சம் பேர்ல அந்த 20 பேர் தவிர மீதி இருக்கிற எல்லாம் குடிக்க வந்தானே இருந்தா. அப்ப நீங்க யாரும் விற்பனை பண்ணல, விற்பனை பண்ணாதால எல்லாம் திரும்பி ஓகேமா தானே வாழ்ந்தான். அப்ப அவனை கெட்டவன் நம்ம எப்படி சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியுமா? 10 லட்சம் பேர்ல 20 பேர் தேன்னா உடம்பு முடியல ஏதோ தேன்னா சொல்யூஷன் அது இதுன்னு சாப்பிட்டான், எங்கேயோ சாரா எங்கேயோ ஓடனான். அந்த மீதி குடிக்காம தானே இருந்துக்கிறான். ஆனா பிராண்ட்ல மாத்திரம் அப்ப நம்ம யாரும் சொல்லணும் தப்பு? யாரையும் சொல்லணும் தப்பு? நான் சொல்றதுக்கு பாரு, அதுக்காக இந்த மாதிரி நீ இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் நான் சொல்றேன் எல்லா அரசாங்கத்தையும் நான் சொல்றேன் பாருங்க. நான் சொல்றது மேல இருந்து கீழே வரைக்கும் ஆட்சி பண்றோம் எல்லாரையும் சொல்றேன். இவங்க நல்லவங்க இவங்க நான் சொல்றேன் பொதுவா சொல்றேன். அப்ப பண்றதுன்னா எல்லாருமே பண்றது. கொரோனா காலத்துல யாரும் குடிக்காம இருந்தா அப்ப எத்தனை நல்லவங்களை பாத்துருக்கலாம் நீங்க. சரி ஓரமா வாங்க ஐயா, ஓரமா வாங்க. சரி சரி வா அப்படி வா. அவர் சின்னவா நல்லா படிப்பாங்க. சாமி வெய்ய காலம் ஒரு இளநீராவது குடிங்க. பார்க்கலாம் குடிச்சுருந்தாங்க, தண்ணி குடிச்சுருந்தாங்க சாமி. தயவுசெய்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன், தண்ணி குடிச்சுருந்தாங்க. இளநீர் குடிங்க சாமி. சரி சாமி. உடம்புக்கு சரி சாராவது குடிங்க. இளநீர் குடிக்கலாம். சரி சரி சாமி குடிக்கிறேன். வரட்டுமா? தர சாமி. வாங்க ஐயா வாங்க ஐயா. இந்த வரைக்கும் கூடுறா. ஏய் வா 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 சிம்பா. நான் நைனா நல்லா இருக்கிறீங்களா? இந்தா அப்படியே போடுறேன். இந்தா எங்க அப்பா இருக்கிறவருக்கு நானுக்கு என்ன கூட கண்டிப்பா. கை எத்தனை போக பயமாகுது. போதுமா? ரைட். யார் சாமி இவர? ரோட்ல ஓ சரி.
சாமி நமச்சிவாய நமக. நமசிவாயம். தண்ணி நீர் பட்டம் சாக்கு. ஓம் நமச்சிவாய. சிவாயம். வாங்க ஐயா. எத்தனை வேணும்? ரெண்டா? ஓம் நம சிவாய நமக. குர்ரா குர்ரா வாங்கி குர்ரா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் அம்மன் சார்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. அண்ணாமலையார் அம்மன் குடும்பத்தில் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை? ரெண்டு. ஓம் நமச்சிவாய நமக. தாமரை தீபம் போல வம்சம் நல்லா இருக்கும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. வாங்க ஐயா வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா. ஓம் நம சிவாய. ட்ரைனிங் அவன் 4 வருஷமா கொடுத்துங்கிறான். அவன் லீவா இருக்கும் போல கொடுத்துக்கிறான். அவன் தான் முதல்ல இருந்தே கொடுத்துக்கிறான். இன்னைக்கு வரான். இவன் தான் சின்ன பையன். ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. வாங்கி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. 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 வாங்க தாத்தா. எத்தனையா? ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. ஒன்று குத்துரு. 2 குத்துரு இருக்குது. 2 குத்துரு. இந்த அக்கா பாவம் வாட்டர் பாட்டில் வச்சு வித்து நிக்குது. வெயில்ல பாவம் இதுக்கு தானே உட்காந்துக்குது. அது எதனா 10 ரூபாய் கிடைக்கும், வீட்டுல எடுத்துன்னு போய் எதனா பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு அதை பார்க்க மாட்டேன். நல்லா டிப் டாப்பா வராங்க. ஒரு 20 ரூபா 10 ரூபா கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்க மாட்டாங்க. ஏதோ இல்லாத பட்டவனா பரவாயில்ல, தண்ணி ஒண்ணு கொடுத்துரு. இல்லாத பட்டவனா பரவாயில்ல. அங்கிருந்து நீங்க வரும்போதே பிளான் பண்ணி வரீங்க. அங்க யாருன்னா ஒருத்தர் 2 பேர் தண்ணி வித்துக்கிறவங்களுக்கு ஒரு 10 ரூபா செலவு பண்ண மாட்டேன்றாங்க. என்ன பண்றது? இப்ப இவங்க எல்லாம் உட்காந்துக்கிறாங்களே, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துக்கிறாங்களே இவங்கள மாதிரி ஆட்கள்லாம். நல்லா ராத்திரி அவ்வளோ கூட்டம் போச்சு. குஞ்சு நிமிந்து ஒரு 10 ரூபாய் வியாபாரம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ராத்திரிலாம் கண்ணு முச்சு எனக்கு போனேன். சின்ன பையன்க்கா பெரிய வீட்டுல இருக்கு. காட்டி கொடுக்குது தெரியலையா? அவரா இப்பதான் கலெக்டர் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சிங்கிறான். ஏன் எங்க என்ன படிச்சு இந்த வயசுல வேற என்ன பண்ணுவாக்கா? என்ன பண்றா? விபூதியா இருக்கும். இல்ல நகம் போட்டுட்டு இருக்கும். இல்ல அவன் எப்பயுமே வந்து குத்துனா இருப்பான் லீவு நாள்லாம். பேர் என்ன? தரணி சித்திரன். தரணி சித்திரனா? என் பையன் பேரே தான் தரணியா? தரணி சித்திரன் இவன் பேரு. சாப்பாடு வாங்கிக்கோங்க. இல்ல நான் அங்கிருந்தே சொல்ல வரேன். தண்ணி கேக்குறாங்க 10 பேர் வாங்க, 10 பேருக்கும் கேக்குறாங்க. 1 கொடுத்துருவேன். எங்க பக்கத்துல வியாபாரம் பண்றாங்கல்ல, வாங்கிக்கோங்க அப்படின்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, வியாபாரம் பண்றவங்களுக்கு நம்ம என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி நினைக்கிறாங்க. குடும்பத்தோட பாவம் எவ்வளவு பேர் வந்து உட்காந்துக்கிறாங்க. ஏதோ இளநீ வித்தாலாவது ஏதோ வித்தா ஏதோ ஒண்ணு பாய்க்கலாம்னு உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்கும் இது பண்ண முடியாதா? 2 பசங்க தானே? ஆமாங்க 2 பையன் தான். நான் பெரிய விளையாடுந்து பார்த்துட்டு இருக்கிறேன். தாமரை பூ விளையாடு தேங்காய் தாமரை பூ. நீ வித்துருந்தியா? சரி. அதுல இருந்து எனக்கு தெரியும். வீடியோ அப்பத்துலேருந்தே பார்ப்பேன். சரிங்க. மச்சான் நீங்களும் வித்து கொடுத்து நீங்க சாப்பாடு. ஆமா அப்ப சாப்பாடு கொடுத்து எனக்கு தெரியும். சரிங்க. ஒண்ணு வாங்கிக்கப்பா. சரியா? வா தாத்தா. என்ன தாத்தா எப்படிங்கிற பட்டினத்தார்? வெயில் அதிகமாகுது அந்த பக்கம் வாண்டியா? காம்படிஷன் அதிகமாகுது அங்க. காம்படிஷனே இல்லாம காம்படிஷன் அதிகமாகுது. வல்கரா இருக்குதா? ரொம்ப வல்கரா இருக்குதா? எல்லாரும் அப்படிதான் இருக்கும். 2
ஒன்று கொடுத்துரு. ஊசி கொடுக்குறாங்க. போயிட்டா எத்தனைப்பா? ஒன்று கொடுத்துரு. எத்தனைடா? லெமனு ஒயிட் ரைஸு சாம்பார். லெமனும் வேணுமா? கூட்டு ஒரு ஒயிட் ரைஸ் இது கொடு. லெமன் மட்டும் ஒன்று கொடு தம்பி. சாமியாருக்கு கொடுப்பா. ஒன்று மட்டும் வாங்கிக்கப்பா. போயிட்டு ஒன்று கொடுத்துறாடி. கொடுறா போடா. நமச்சிவாய. சாப்பிட்றா மட்டுமா? சப்பல் போட்டுக்கோ. வரீங்களா? நான் போறதே இல்லை. நீங்க போறீங்களா? 4 மாசம் ஆச்சா ஐயா? சரி சொல்லுங்க ஐயா. இந்த கண்ணு தெரு இந்த கண்ணு அகத்தெரு போனேன் கர்நாடகத்துக்கு. அங்கதான் கண்ணு தெரியல. இந்த டெலிஸ்கோப் மாதிரியே பார்த்தா தெரியுது ஐயா. கிளீனாக தெரியுது. இந்த கண்ணு சுத்தமாக இது மூட்டு பார்த்தா ஒன்றுமே நீங்கள் தெரியல. சரி என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஆப்ரேஷனுக்கா? ஆப்ரேஷனுக்கு தானே? பொறுமையாக பண்ணுங்கய்யா. நானே நாளைக்கு வரேன். சரிங்க. நாளைக்கு இல்ல திங்கக்கிழமை வரேன். ஓகே. நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிங்க. அங்க போங்க. இல்லையா நான் ஆப்ரேஷன் பண்றேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிங்க. திங்கக்கிழமை வரேன். சரிங்க. நான் கொஞ்சம் முக்கியமா போயிட்டு இருக்கேன். இங்க தானே இருப்பீங்க? ஆமா. திங்கக்கிழமை வரேன். நான் சொல்றேன். அங்க போங்க. சரியா? அதான் யாருங்க அனாதை கிடையாது. அப்படியே பார்த்தா உங்களை மாதிரி எத்தனை பேர்? 5000 பேர் இருக்கிறாங்களா இங்கேயே? எல்லாரும் அனாதையா? நேற்று மத்தியானம் ஒருத்தவங்க அடிச்சுட்டான். ஏன் அடிச்சுட்டாங்க? அங்கே நான் பெரிய இடத்துல எல்லாம் பெறுவேன். நான் அர்ஜென்ட்டுக்கு ஒரு இடத்துல போனால் ஒன்றுக்கு 3 வாட்டி வெட்டுங்கய்யா. அடிக்கடி ஒன்று வெட்டு ஒரு ஒன்று வெட்டேன். குடுறா சாப்பாடு குடுறா. நீ 2 இடத்துல கக்கூஸ் போயிட்டான். அதுக்காக நான் சரி ஐயா, நான் என்ன பண்றேன், நாளான்னைக்கு வரேன். சரியா? நாளான்னைக்கு வந்து சொல்றேன். எங்க போனோமோ அங்க போங்க. சரியா? கேட்கறேன். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. பொறுமையா சொல்லுங்கய்யா. புண்ணியம் அண்ணாமலையார் உங்களுக்கு நல்ல நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ மகன். இந்த செருப்பு போட்டுக்கிறேன்னு பார்த்தோன்னா வெயில் ஜாஸ்தி ஆகுது. போட்டுக்கிறேங்க. வேலை நிற்க முடியாது. தம்பி சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 4 மாசமா ஒன்னு மெடிக்கலுக்கு அதுலேருந்து 3 மாசம் ஜுரம் ஐயா. சரிங்க. பிஸியா இருக்கிறாங்க. பரவாயில்ல, பொறுமையா பண்ணுங்க. பொறுமையா சொல்லுங்க. திங்கம் ஃபோன் எடுக்க மாட்டாரு அவரு. திங்கம்னா சொல்லுங்க. சரி ஓகே வாங்க ஐயா. என் பேர் தம்பிரான் ஐயா. சரிங்க ஐயா, நான் சொல்றேன். அவர் ஃபோன் எடுக்கல. தம்பிரான். சரிங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க. அருளா என்ன பண்ணுறீப்பா? சிவாய நமக. நமச்சிவாய். வாங்கிக்க. நல்லா படிக்கிறியா? ஓம் நமச்சிவாய். எல்லாம் படிக்கணும். 1ஆம் பேர் இன்னும் நாங்கள் உள்ள ஐயா கொண்டு கொடுத்து. ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். ஒன்று நமச்சிவாயினா வாங்கினேண்ணா. வாங்க. ஓம் நமச்சிவாய். தம்பி நீ என்கிட்ட கூட வேலை செஞ்சிடலாம். இவனுங்கிட்டலாம் வேலை செய்யவே முடியாது. பிரியாணிக்கு போறேன்னா விட மாட்டானுங்க. தண்ணி கொட்டணும்பா. இதான்பா நீ ஏன்பா கேட்கற அப்படின்றான். சேர்றா குடுறா. தண்ணி ஒண்ணு தனியா கையில வச்சுக்கிறியா? இவங்களுக்கு ஒரு தண்ணி நீ நாளைக்கு கொடுத்து எனக்கு புரியாம நீ சொன்னா என்ன பண்ண முடியும்? இன்னொன்று கொடுத்துரு. லெமன் சாப்பிட்ட சாமி. ஒரு சாப்பாடு வாங்கிக்க சாமி. வீண் பண்ணாதீங்க. ஒன்னா கேட்டு
ஒன்றா என்ன சாமி இல்லை ரெண்டு ஓம் நமச்சிவாய லைன்ல இரு, கட்சியா கொடுக்குறான். உன்னை விட வயசானவனுங்கிறேன். என் பிள்ளை சாப்பாடு கொடுத்துரு. குரா டேய், பின்னாடி திரும்பி குரா டேய். நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். போயிட்டு வாரும். நமச்சிவாயம். போயிட்டு வாரும். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய. சாம்பார் லெமன் சாதம் ஓம் நமச்சிவாய. லெமன். சிவாய திருச்சிற்றம்பலம். தாத்தா அப்படியா 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 வெரைட்டி ரைஸ் மட்டும் கொடுங்க. வெரைட்டி ரைஸ் இல்லைங்க ஐயா. என்ன சாமி என்னாச்சு? எத்தனை வேலை சாமி யார் மேல? கருட உங்க மேல எத்தனை வேலை ஒரு மணி நேரமா உட்காந்து. சரி 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 சரி. கருடனா? சரி சரி. ஓம் நம ஒன்று ஒன்று. நான் ஒருவன் பார்த்தா தெரிஞ்சு என்னதான் பிடிச்சி இங்கே போட்டேன். இப்போ உட்காந்துருந்தாரா? சரி ஒன்றா சரி சாமி இந்த போட்டோ கூட கேமராவில் பிடிச்சி சரி 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 ஓம் நமச்சிவாய சரி சரி. தண்ணி கொடுத்தோம், தண்ணி சாப்பிட்டு சாம்பார் கொடுத்தோம், சாம்பாரும் சாப்பிட்டோம். அப்புறம் எத்தனை வேணும் பசுமாவை பார்த்துதான் பார்த்தா நமச்சிவாய் வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய தாத்தா வா 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 வண்டியில உட்கார். வா தாத்தா. ஓம் நமச்சிவாய தாத்தா வண்டியில உட்கார சொல்லுங்க. எத்தனை வேணும் சாமி ஒன்று வா தாத்தா கார்ல உட்காரு வா. தாத்தா ஒன்றாண்டா ஓம் நமச்சிவாய. பையன் பையன் சின்ன பையன். எத்தனை வேணும் சாமி ஒன்று என்ன தாத்தா பத்தியா ஒருத்தருக்காக என்ன நல்லா அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது பாரு. தான் பண்ணி நிறுத்த வேண்டியதான். வர முடியல. வெயில் வெயில் முடிஞ்சோடனே வா தாத்தா. சாப்பாடு கொடுத்துட்டல. வண்டியில் உட்கார் வா. வண்டியில் போய் அமருங்கள். செருப்பத்துப்பா. ஒரு மாதம் ஆகும் உடம்பு தேவை. உடம்பு தேர ஒரு மாசம் ஆமா. வெயில் அதிகமா அடிக்குது தாத்தா. ஆமாம் தாங்கல. ம் பத்திரமா போயிட்டு வாண்ணா. டூ வீலர்ல பெட்ரோல் இருக்காடா? தண்ணி கொடுங்கண்ணா தாத்தா கேட்கறாரு பாரு சொல்றா. சொல்லுங்க தாத்தா அது படிக்கிறியா? எது எதுன்னு கேள்றான் அவர்கிட்ட. எது படிக்கணும் தாத்தா இன்னொரு தாத்தா கை நீட்டு. கை நீட்டு. ரைட்டு. செட்டான ஆள் தனராக இருக்குது. போ செட்டான ஆள். உங்கள் அப்பாவை சாப்பிட்டு போடுகிற போ. ம் ஆமாம் உனக்கு சமம். ம் வேலையும் ஆப்பிடும். வேலையும் ஆப்பிடும். என்ன வேலை ஆப்பிடும்? அவன் இஷ்டம்தான். அவன் இஷ்டம் தான். எதுக்கு போனாலும் போகலாம். எதுக்கு போனாலும் போகலாம். சரி. அது தனராக இருக்குது. ம் இருக்கா? நல்ல வாய்ப்பான ஆள். சரி தாத்தா. உனக்கு அதாவது உனக்கு நீ எவ்வளோ 10 பேருக்கு ஒரு இது உண்டாகுதோ அதே மாதிரி அவனுக்கு சரி போதும். போதும். சரி சரி தாத்தா சரி தாத்தா வரேன் பத்திரம். பாய் படிக்கிறானே இல்லைன்னு யோசனை கொஞ்சம் பண்ணான். அவன் எப்படி போய் படிக்காம இருப்பான்? எனக்கு பெண்டு கயிற்ற மாட்டேன் ஸ்கூலுக்கு போடலாம். சரி சரி வேலையை பாரு. சரி தாத்தா நீ வர வேண்டியதா. சாப்பாடு கொடுத்து நீ வர வேண்டியது. நான் வண்டியில் இப்படியே போறேன். சாப்பாடு இன்னொரு 10-15 தான் இருக்கும். இன்னொரு 20 எவ்வளோடா இருக்கு சாப்பாடு? எத்தனை கொடுத்துட்டு வா. இன்னொரு 30 சாப்பாடு தான் இருக்கும். நான் வண்டியில் இப்படியே ஒரு முக்கியமான வேலையா போறேன். இவன் நெட்டுன்னு நீ பத்திரமா போ. பஸ் ஸ்டாண்டில் விட்டுற சொல்றேன். பத்திரமா போயிட்டு வா. பாய். பாய்
டிரைவர் ஆகிட்டியா? அவன் டிரைவர் பார்க்கணுமா? நீ பத்திரமா போயிட்டு வா. பாய் பாய் பாய். சரி என் கூட இல்லைதான். நீ என்ன சொன்ன? இந்த வேலை வேணாம். நான் என்ன சொல்றேன், நமக்கு எப்பயுமே அண்ணாமலையார் தான்றான், அதுக்கப்புறம் தான் இல்லைன்றான். என் பேர் உனக்கு வரும் போட. சரிடா. பத்திரமா போயிட்டு வா. Shiva,
நெஞ்சிலும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கினை அஞ்சல் என்றே